ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நடிகை ஜெயதேவி பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா, சோடா சோடா மாவு என்ன யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சமையல் பண்ணும்போது, மட்டன் சமைக்கும்போது சீக்கிரம் வேகணுமா எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சோடா மாவு யூஸ் பண்ணுறாங்க. சமையல் சோடா வந்து யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வயிறு புண்ணாயிரும். சாஃப்டாக இருக்கணும், இட்லி சாஃப்டாக இருக்கணும், பணியாரம் சாஃப்டாக வரணும், தோசை ஊற்றப்போ சாஃப்டாக வரணும்னு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சமையல் சோடாவை யூஸ் பண்ணுறாங்க. மட்டன் வேக வைக்கணுமா, சண்டேஸில் பாருங்கள், மட்டன் வேக வைக்கணுமா, அதை என்ன பண்ணுறாங்க, சமையல் சோடா யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சமையல் சோடா யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆனால் ஆகட்டும், கூட 2 விசில் வரட்டும், கூட ஒரு 5 நிமிஷம் கூட ஆகட்டும், நல்லா பொறுமையாக வேக வைங்க. இஞ்சியை தட்டி போட்டு வேக வைங்க. இஞ்சி பேஸ்ட் போட்டாலே உங்களுக்கு வேகும். அதை விட்டுட்டு சமையல் சோடாவை யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வயிறெல்லாம் புண்ணாகி அதை கொண்டு வந்து அல்சரில் கொண்டு வந்து விட்டுரும். அதனால எதை வேக வைக்கணும்னாலும் நீங்கள் பொறுமையாக டைமிங் எடுத்து வேக வைங்க. சமையல் சோடாவை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வயிறெல்லாம் புண்ணாகி, இன்னும் சில பேர் அஜினமோட்டோலாம் போடுறாங்க, ருசிக்காக போடுறாங்க. அந்த மாதிரிலாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணல. இயற்கையாக சமைச்சாங்க, இயற்கையோடு வாழ்ந்தாங்க, இயற்கையாக சாப்பிட்டாங்க. இல்லை 100 வயசுக்கு மேலே இருந்தாங்க, யாருக்கு எந்த வியாதியும் வரல அந்த காலத்தில் இல்லை. இப்போ கூட கிராமங்களில் பாட்டியெல்லாம் போய் பாருங்கள், 105 வயசு வரைக்கும் நடவடிக்கையோடு இருக்காங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, கடைக்கு போகிறாங்க, வராங்க. அவங்கெல்லாம் இயற்கையாக சாப்பிட்டாங்க. தயவு செஞ்சு சமையல் சோடாவை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சகோதரி சொல்கிறத கேட்பீங்களா?